வந்து இப்போ உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட வந்து வயிற்றுலேருந்து அந்த தலகாணியை தூக்கி போடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இவ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இருந்திருக்கா. இதை நம்பி இவளுக்கு கல்யாணம் வேறு பண்ணி வச்சோம். ஆனால் இப்போ புரியுதா இவ எப்படி நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அப்படி பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, இப்படி பண்ணிட்டியே, எல்லாரையும் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியே, இந்த குடும்பம் உனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமையல் எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. மகாவும் அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து சூர்யா வந்து இதுக்கப்புறம் வந்து எதுவும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, இப்படிப்பட்ட பொண்ணு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. அதை பார்த்து ஐஸ்வர்யா நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் தப்பு செஞ்ச உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த மகா தான் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நீ கௌதமை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ வந்து கர்ப்பமாக இருக்க மாதிரி நடி, அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு ஐடியா கொடுத்தா. அது மட்டும் கிடையாது, இவ்வளோ நாள் எனக்கு வந்து தலகாணியை வயிற்றுல வச்சு நடிக்க சொல்லி கொடுத்தா. இவ்வளவும் இவ தான் பண்ணா. ஆனால் இவ தான் நல்லவளாயிட்டா, ஆனால் நான் கெட்டவளாயிட்டேனா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு அக்கா என்ன சொல்கிற நீ, இப்படி வந்து பொய் சொல்கிறியே, நான் எப்போ அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னோடனே, என்ன மகா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற, உனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி வந்து நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உனக்கு தெரியாதா இவ்வளோ நாள் வந்து கர்ப்பமாக இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் தான் நீ கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் தெரியாது, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஆனால் நான் தெரிஞ்சோடனே எத்தனை வாட்டி சொன்னேன் நீ எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ நீ சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லலை அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறேன். என்ன உனக்காக தானே, பார்த்தீங்களா எல்லாம் மகாவுக்கு தெரியும் அப்படின்னோடனே சூர்யா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இல்லைங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுவுமே பேசாத, ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு, உனக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லாத விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்றாரு. உடனே வந்து ஆமாங்க எனக்கு தெரியும், ஆனால் அப்படின்னோடனே அதோடு நிறுத்திக்கோ, உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்னை ஏமாத்திட்டல, நம்ப வச்சு ஏமாத்திட்டேன், நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டாரு. உடனே மகா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, யாருமே நம்ப மாட்டாங்கிற. ஐஸ்வர்யா அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லாரும் நிறுத்துறீங்களா, போதும் இந்த பொண்ணை எங்களுக்கு தலையில் கட்டி வச்சு என் பையனோட வாழ்க்கையை நாசி பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் இவ வந்து என் வீட்டு மருமக கிடையாது, இந்த வீட்டிலேருந்து அவள் இருக்கவே கூடாது, இதுக்கப்புறம் அவளுக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல பார்த்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதனால் இவளை விட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த பிரச்சனை வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு, அதனால் வந்து குடும்பத்தை வந்து எல்லாருமே வந்து முடிவு எடுக்க முடியாது, தாத்தா மட்டும் தான் முடிவு எடுக்க முடியும், தாத்தாவை பற்றி பெரியவங்க அவங்க முடிவு எடுத்து எதுவாக இருந்தால் சொல்லட்டும், அதனால் வந்து இந்த குடும்பத்தில் எந்த முடிவாக இருந்தாலும் அவங்க எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வந்து சொல்கிறாரு. உடனே வந்து தாத்தா வேணால் முடிவு எடுக்கட்டும், ஆனால் எங்களோட முடிவு எல்லாமே என்னென்னா மகாவும் வந்து ஐஸ்வர்யாவும் இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், இதுதான் எங்களோட முடிவு, தாத்தா இந்த முடிவை கண்டிப்பாக எடுப்பாருன்னு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யாவும் மகாவும் அப்படியே நிற்கிறாங்க ஒன்றும் புரியாமல். அப்போ வந்து ஐஸ்வர்யா கிட்ட போய் மகா கேட்குறாங்க, ஏன்க்கா இப்படிலாம் பண்ண, என் வாழ்க்கையை ஏன் நாசனம் பண்ண, இப்போ அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாருக்க, இந்த வீட்டில் நீ மட்டும் ஜாலியாக இருக்கலாம் நினச்சியா, நான் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போகணுமா, இங்கே பார் நான் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா நீயும் போய் தான் ஆகணும், என் சுயநலத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அது உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னா, எல்லாம் என் தலை எழுத்துக்கா, எனக்கு தேவைதான்க்கா, உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு, இப்போ என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆக்கிட்டல, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து மகா வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. நான் உண்மையை மறைச்சேன், அது உண்மை தான், ஆனால் தயவுசெய்து நான் வந்து பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் சூர்யா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா வந்து செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் மூஞ்சில் முடிக்காத, உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ இவ்வளோ நாள் நடிச்சு எனக்கு ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் நான் நடிச்சு ஏமாத்துறேன்ட்டீங்க, நீங்கள் மட்டும் நடிக்கலையா, நீங்கள் மட்டும் தாத்தாக்காக என்கிட்ட வந்து லவ் இருக்கமா நடிக்கல, அதே மாதிரி என் அக்காக்காக நான் நடிச்சதுலன்னு தப்பு இருக்கா, நீ நடிச்சதும் நான் நடிச்சதும் ஒன்றாயிடுமா, நான் நல்லதுக்காக பண்ணேன், ஆனால் நீ அப்படி சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிக்காதுன்றாரு. என்ன பண்ணுறது